Audio Jungle. This is High Tech News TV News. Dance Vasant Utsav was held at Sri Kalapalishwarar Temple, Mylapore on behalf of Saraswati Educational Cultural Charitable Trust. The event was inaugurated by Revathi Ramachandran, former Director of Kalakshetra Trust, Tamil Nadu Commissioner of Hindu Religious Charities, K.V. Muralidharan, Tamil Nadu Director of Arts and Culture, S.R. Gandhi. Also, the great gurus of Melatur Bhagavata Mela, S. Kumar, S. Narasimhan, Dr. S. Venkatesan for contributing to the preservation of Bhagavata Mela and heritage, Ramesh Hanglu, Magesh Kol for service to the promotion. Bharatanatyam performed by Dr. Vijay Madhavan and team was performed on the opening day. Priyadarshini Rajkumar, General Secretary of Saraswati Educational Cultural Charitable Trust said, for more than 20 years, Dalveer has been conducting programs through the educational and cultural charity. In continuation of his more than 20 programs are held at Kalapalishwarar Temple every year from 1st to 11th of May. Apart from this, it works enthusiastically in imparting education to children and roadside dwellers. In ancient times, dance performances were held in temples. That legacy is now forgotten. We are holding this event at the famous Kalapalishwarar Temple to restore it, make it known to the people of Chennai. Also excellent in the field of Vedas, music and singing. Among the 20 programs, Kathak Swarali of Devanya School by Guru Shiksha Giri and Kathak by Mehta Kumbhojkar, Odissi by Guru Sankita Basu and Konarak Odissi Academy, Kuchipudi Kaliyaman by Sri Kalavarat Kalai Academy, Kuchipudi. They said, வணக்கம். சரஸ்வதி எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து இந்த ஒரு ஆழ்த்தான ஒரு சேவை, ஆர்ட் ஃபீல்டு, கல்ச்சர், ட்ரெடிஷன், நம்ம பாரம்பரியத்துக்கு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு சேவை. இன்று 20வது வருடமாக இந்த ஃபெஸ்டிவல் இவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பங்கேற்கிறதுல, இதை இனாகிரேட் பண்ணுறது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருது. இதை நடத்துபவர் திருமதி C.K. கரியாளி அவர்களும் அவரது மகள் பிரியா கரியாளி அவர்களும். இவங்க 2 பேரும் வந்து இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி நிறைய யங் எளிமையான நாட்டிய மேதைகளை எல்லாம் உருவாக்குவதில் ஒரு முக்கியமான அங்கத்தை வகிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க சேவைகளை நான் ரொம்ப பாராட்டுகிறேன். இதில் கலந்து கொண்ட அனைத்து நடனமணிகளுக்கும் எனது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பங்கு பெற்ற பெரிய ட்ரெடிஷ்னல் வித்வான்கள் மற்றும் லிட்ரேச்சருக்கு சர்வீஸ் பண்ணவங்கள் எல்லாம் ஆனர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இவங்க பெங்களூரு மற்றும் பல மாநிலங்களில் செய்கிறாங்க. இவங்க வந்து செய்கிறது வந்து வெறும் நடனம் இல்லது வாய்ப்பாட்டு அது மாதிரி இல்லாமல் இவங்க வந்து பல விதமான சர்வீஸ் பண்ணுறாங்க. பல ஏழைகளுக்கு சர்வீஸ், பல எஜுகேஷனல் சர்வீஸ் இதெல்லாமும் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து காஷ்மீர தேசத்துலேருந்து வந்து நம்ம நாட்டில் வந்து அவ்வளோ அழகாக தமிழ் பேசி நம்ம நாட்டு கலாச்சாரத்தை இவங்க இப்படி பரப்புவது மிகவும் சிறந்ததா என்று நான் நினைக்கிறேன். ரேவதி ராமச்சந்திரன். நான் வந்து கலாக்ஷேத்ரா டைரக்டராக பணியாற்றி அக்டோபர் மாதம் எனது டென்யூர் முடிந்தது. இப்போது கலாசாதனாலயா நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். வணக்கம். நான் பிரியதர்ஷினி ராஜ்குமார். நான் வந்து சரஸ்வதி எஜுகேஷ்னல் கல்ச்சரல் அண்ட் சேரிட்டபிள் அறக்கட்டளையோட செக்ரட்டரியாக இருக்கேன். அண்ட் இந்த நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். ரெஃப்யூஜிஸ் இன் காஷ்மீர் அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் பேவ்மெண்ட் டுவெல்லர்ஸ், ஸ்ட்ரீட்டில் வாழக்கூடிய பசங்களுக்காக நிறைய எஜுகேஷ்னல் திட்டங்கள் எல்லாம் பண்ணுறோம். வொகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்குறோம். லேடிஸ்க்காக நிறைய பண்ணுறோம். நிறைய விஷயம் பண்ணுறோம். இது வந்து எங்களோட கல்ச்சரல் ஆக்டிவிட்டி. வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து வசந்த் உற்சவம்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் நடத்துகிறோம். இது முக்கியமாக ஏன் நடத்துகிறோன்னா, நம்பர் 1, ஒரு காலகட்டத்தில் டான்ஸ் வந்துட்டு டெம்பிளில் தான் ஆடுவாங்க. அது வந்து இப்போது அந்த ட்ரெடிஷன் இல்லை, பிரிட்டிஷ் காலத்துலேருந்து அது போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம திரும்பி டான்ஸ் வந்துட்டு டெம்பிளில் கொண்டு வரணும். ஒரு டான்ஸருக்கும் அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஹாப்பினஸ் சொன்னீங்கன்னா, அந்த டெம்பிளில் ஆடுறது, சாமிக்காக ஆடுறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அந்த ரீசனுக்காக பண்ணுறோம். 2வது வந்துட்டு நம்ம கலாச்சாரம், நம்ம ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்துட்டு குடிமக்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக they will
வாண்ட் டு டேக் அப் த ஆர்ட். அந்த இன்ஸ்பிரேஷன் வரும், நம்ம வந்து கற்றுக்கணும், நம்ம கற்றுக்கணும், வந்து பரதநாட்டியம் கற்றுக்கணும், இந்த மாதிரி வரணும்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம ஆர்ட்ஸ் வந்து த்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த 2 ரீசன்ஸ்க்காக பண்ணுறோம். 3வது வந்துட்டு எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணணும், எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம எல்லாரையும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறோம். நாங்கள் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே அமைஞ்சதுங்க. இது வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் ஃபேமஸ் கோயில்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே இருக்கிற ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நல்ல செட் ஆயிருக்கு. இங்கே வந்து இந்து ரிலீஜியஸ் என்டவுமெண்ட் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து அவங்களோட சம்மதத்தோட அவங்களோட கோஆப்ரேஷனோட தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது 20 இயர்ஸாக வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வருஷம் ஐ திங்க் 20th இயர் ஆஃப் அவர் செலிப்ரேஷன். வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் எல்லாம் கவர்மெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, மகாபலிபுரம் ஃபெஸ்டிவல் எல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து நாங்கள் ஒரு ப்ரைவேட் ட்ரஸ்ட்டாக எடுத்துட்டு நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஒன்று இருக்கணும்னு நம்ம பண்ணுறோம். நாங்கள் எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. பட் அதுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அவங்க பண்ணுறாங்க அவங்க, ஆனால் நாங்களும் எங்கள் சார்பாக எப்படி என்னென்ன பண்ண முடியும்னு இந்த கோயிலில் அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை. பேரூர் நாட்டியாஞ்சலி நடக்கிறது, சோ மெனி டிஃப்ரெண்ட் கோயில்ஸில் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் இல்லை. நம்ம சென்னை மக்கள் முக்கியமாக இங்கே வராங்க. மரப்பள்ளி கோயில் உற்சவத்தில் இது மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் இவங்க தான் ஆரம்பிச்சு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் மயிலாப்பூர்ல வந்து சென்டர் ஆஃப் நாட்டியம், அந்த இடத்துல இதை பண்றதுதான் மிகவும் சிறப்பு வாய்ப்பு. இப்போ இந்த டைம்ல வந்துட்டு கோயிலே வந்துட்டு ஒரு வசந்த விழான்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. அது கூட சேர்ந்து நாங்களும் ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துறதுனால அந்த வசந்த உற்சவம் இன்னைக்கு 1ஆம் தேதி, எவ்ரி இயர் 1ஆம் தேதியிலேருந்து 10 இல்லைன்னா 11 வரைக்கும் கண்டிப்பாக போகுங்க. ஒரு நாள் பிரதோஷம்க்கு மட்டும் நாங்கள் ஒரு லீவ் விடுவோம், பிகாஸ் ரொம்ப க்ரௌட்ஸ் ஜாஸ்தி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டைமில் பண்ணுறதில்ல. பட் எவ்ரிடே 2 டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம் ஈவினிங் டைமில். அண்ட் கத்தக், ஒடிசி, சத்ரியா டான்ஸிங், அந்த மாதிரி நிறைய நம்ம இந்தியா டிஃப்ரெண்ட் பகுதியிலேருந்து டிஃப்ரெண்ட் அவங்க கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம்ஸை கொண்டு வந்து நம்ம பரதநாட்டியம் கூட சேர்ந்து எல்லாமே கோவில் மாதிரி இடத்துல நடத்தினாங்க. ஒரு ஆடிட்டோரியம் நடத்துறது எல்லாரும் வந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது மாதிரி பல விதமான நடனங்கள், அதுதான் அவங்க